அப்பெண்டிக்ஸ் இன்னைக்கு எல்லாரையுமே தாக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த அப்பெண்டிக்ஸ் அப்படின்றது தொப்புள் வந்து ரைட் சைடு தொப்புளுக்கு கீழாக குத்தி குத்தி வலி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு முதல் அடிப்படை காரணங்களை நம்ம விளங்குனா, நம்ம அதிகமாக வந்து மசாலா ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த விளைவுகள் ஏற்படும். அட்லீஸ்ட் நீங்கள் எவ்வளோ மசாலா சாப்பிட்டாலும் கொஞ்சமாவது பழ உணவுகளை அடிக்கடி சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா, இந்த மாதிரி குடல் வாழ்வு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் முழுவதுமாகவே பல காலமாக நான் இயற்கை உணவு பக்கமே நான் திரும்பலை. எல்லாமே சமைச்சது, வறுத்தது, பொரிச்சது சாப்பிட்டீங்கன்னா அந்த குப்பையெல்லாம் எங்கே போய் சேரும்? குடலில் தானே தங்கும். இப்போ அந்த குடல் எவ்வளோதான் அந்த அதை எதிர்க்கும் தாக்கம் இருக்கும், வலுவிழக்கும் போது தான் இந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் உருவாகுது. அந்த இடத்துல அதிக கழிவு தேங்குறதுடைய விளைவு தான் இந்த அப்பெண்டிக்ஸ்லாம் இன்றைக்கி நிறையா பாதிப்பு. குழந்தைங்களுக்கே பாதிப்பு வருதுன்னா அவங்க ஃபுட்டை நீங்கள் முதல்ல கண்காணிங்க. எப்படிப்பட்ட உணவு கொடுக்குறோன்றதை ஆராயிங்க. ஆரோக்கியமான உணவா, ஆரோக்கியம் இல்லாத உணவா? ஸோ இதை நீங்களே வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா இந்த நோயிலிருந்து தற்காத்துக்கலாம்.